இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனங்களை வாசிக்க கேட்போம். விதைப்பு சமாதானம் உள்ளதா இருக்கும், திராட்சை செடி தன் கனியை தரும், பூமி தன் பலனை தரும், வானம் தன் பனியை தரும், இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்தரிக்க கட்டளையிடுவேன். அல்லேலூயா. ஆமென். தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் எவ்வளவு அழகான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்லியிருக்கிறார் பாருங்க. ஆண்டவர் கட்டளையிடுவேன் அப்படின்னா நான் கமெண்ட் பண்ணுறேன், நான் சொல்லுவேன், இதெல்லாம் நடக்கும் அப்படின்றது சொல்லுகிறார். என்ன கட்டளையிடுகிறாரா? நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள் என்று கட்டளையிடுவேன். தெய்வ பிள்ளையில இது யாருக்கும் கிடையாது, உங்களுக்கு தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆவியான வெரி ஸ்பெசிஃபிக்காக உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீருங்க அப்படின்னு ஆண்டவர் கட்டளையிடுகிறார். நான் சொல்லலைங்க. ஒரு மனுஷனுடைய கட்டளைகள், மனுஷனுடைய வருகிற காரியங்கள் எல்லாம் தோற்று போகலாம். என் ஆண்டோடைய கட்டளை ஒரு நாள் மாறாது. ஹல்லேலூயா. இதை நம்புறீங்களா? இன்னைக்கு இது விசுவாசிங்க. ஆமென். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்குமா? அல்லேலூயா. அதுதானே வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? 4 காரியங்கள் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. நான் வாசிக்கிறேன். விதைப்பு சமாதானமுள்ளமாக இருக்கும். உங்கள் விதைப்பு அப்படின்னா நான் இது எதுக்கு கம்பேர் பண்ணுறேன்? ஒரு விதை விதைச்சா அது முளைத்து எழுமணும்ல. சமீப காலத்தில் ஒருத்தர் வேர்க்கடலை கொடுத்தாங்க. அந்த வேர்க்கடலை பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருந்தது. ஏன் அப்படி இருக்குதுங்கன்னா அதுக்கு சரியான தண்ணி இல்லைங்களா. அந்த நல்ல தண்ணியில் இருந்து வளர்ந்துருச்சுன்னா அது நல்ல ஒரு பலனை கொடுத்துருக்கோம் பாருங்கள். அதனுடைய முழுமையான பலன் இல்லை. ஆனால் ஒரு விதைச்சா அது நல்ல பலனை கொடுக்கணும் தான் எதிர்பார்க்குறோம்ல. இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கு, உன் விதைப்பு சமாதானம் உள்ளதாக இருக்கும். தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் எதை செய்கிறீங்களோ, எதை கையிட்டு செய்கிறீங்களோ, எந்த காரியத்தில் பிரயாசப்படுறீங்களோ, ஒருவேளை இதுவரையிலும் அந்த தோல்விகளை நீங்கள் பார்த்துருக்கலாம், குறைவுகளை பார்த்துருக்கலாம், நிறைய விதைச்சி கொஞ்சமாக அறுத்துருக்கலாம் தெய்வ பிள்ளையில. ஆனால் இன்னைக்கு ஆண்டு என்ன சொல்கிறாருன்னா, உன் விதைப்பு சமாதானம் உள்ளதாக இருக்கும். நீங்கள் செய்கிற காரியங்களாம் ஜெயத்தை கட்டளையிட போகிற. ஒரு நீங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி நிறைய தோற்று போயிட்டீங்களா. ஒரு சின்ன கடை தான் விப்ரதை வச்சேன், அந்த மளிகை சாமான் கடையிலேயே ஒரு முன்னேற்றமே இல்லை, சம்பாதிக்கிறது அன்னைக்கு வருது அன்னைக்கே சரியாக போகுது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இல்லைங்க. ஆண்டவர் அதில் ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கட்டளையிட்டு உங்களுக்கு சமாதானமாக மாற்ற போகிறார். அது ஒருவேளை என்ன காரியமாக இருந்தாலும் நீங்கள் என்னெல்லாம் எஃபோர்ட் எடுக்கிறீங்களோ, ஒரு உங்கள் பிள்ளைகளோட திருமண காரியமாக இருக்கலாம், ஒரு பிள்ளைகளோட கோர்ஸ் காரியமாக இருக்கலாம், என்ன காரியத்தில் என்னைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்து அதை செய்யணும்னு முயற்சி செய்கிறீங்களோ, அந்த முயற்சியெல்லாம் இதில் தோற்று போயிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் அதை ஆசீர்வாதமாக மாற்றப் போகிறார். அது சமாதானமாக இருக்க போது. ஆமேன். அடுத்து தாங்க சொல்லப்பட்டிருக்கு, திராட்சை செடி தன் கனியை தருமா. ஆமேன். அப்படின்னா அது பட்டு போகாது, அது காஞ்சி போகாது, அது பலன் இல்லாமல் போகாது, அது கனி கொடுக்காமல் போகாது. சில மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கனியே இருக்காது, நல்லா வளர்ந்துருக்கும், ஆனால் அது கனி இருக்காது, அதில் ஒரு பிரயோஜனம் இல்லை. தெய்வப்படியில் நீங்கள் கனி கொடுப்பீங்க. 3ஆவதுங்க சொல்லப்பட்டிருக்கு, பூமி தன் பலனை தரும். ஆமென். நீங்கள் எதிர்பார்க்கிற பலனை ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பதற்கு உண்மையில் இருக்கிறார். நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். 4ஆவதுங்க சொல்லப்பட்டிருக்கு, வானம் தன் பனியை தரும். ஆமேன். இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்திரிப்பார்கள் என்று கட்டளை கொடுக்கிறேன். தேவ பிள்ளையில் யாருக்கோ கிடையாது, உங்களுக்கு தான். வானம் தன் பனியை தருமா. ஆண்டவர் ஆமேன் வானத்தின் ஆசீர்வாதத்தை வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறார் அல்லவா. தேவ பிள்ளையில் வானம் தன் பனியை தருமானா உங்களுக்கும் வர வேண்டிய காரியங்கள், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான ஆசீர்வாதங்களை, உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை கர்த்தர் நிச்சயமாக கொடுக்க உண்மையில் இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே அழகாக இந்த 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு கர்த்தர் அப்படி உங்களை ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். உங்களுக்கு சமாதானமாக இருக்க போறீங்க. ஐயோ இதில் நஷ்டம் ஆயிடுச்சு, இதை இழந்துட்டேனே அப்படியெல்லாம் ஒரு காற்றை முறுமுறுத்து நீங்கள் சோர்ந்து போய் மன உடைஞ்சி போயிருக்கலாம். ஆனால் இனி வர நாட்களில் கர்த்தர் உங்களை சமாதானமாக ஆற்றி உங்கள் பலனை பார்த்து நீங்கள் கனியை புசித்து ஆசீர்வாதமாக சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. இதை நம்புறீங்களா? இதை நம்புங்க, நிச்சயமாக ஆண்டவர் செய்வார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, ஆண்டவரே, சகரியா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின்படியே
இங்கே விதைப்பு சமாதானமாக இருக்கட்டும்ப்பா. அப்படின்னா இங்கே எதெல்லாம் செய்கிறாங்களோ, எதெல்லாம் முயற்சி எடுக்கிறாங்களோ, எந்த காரியத்துக்காக பிரயாசப்படுகிறாங்களோ, அது தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், குடும்பத்தின் காரியமாக இருக்கலாம், ஆண்டவரே அது முன்னேற்றத்தின் காரியமாக இருக்கலாம், அது பரிசுத்தத்துக்குரிய காரியமாக இருக்கலாம், எல்லாவற்றிலும் சமாதானம் உண்டாகட்டும், வெற்றி உண்டாகட்டும். ஆண்டவரே இதில் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நீங்கள் அப்படி செய்ய போறீங்க. காய் ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.